14 வயது சிறுவனான சூரியவன்ஷி வைபவ் அந்த சின்ன பையன் முதுகுல குத்துன ஒட்டுமொத்த இந்திய அணி. ஆனாலுமே கடைசி ஓவர்ல யாருமே எதிர்பார்க்காத பரபரப்பான திக் தருணங்கள், யாருமே எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட், கடைசியா துரோகத்தை வேறு அறுத்த சூரியவன்ஷி வைபவ் அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்த்து நினைக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நேற்று இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடந்திருந்த அந்த தேர்ட் T20 மேட்ச்ல ஒத்த ஆளா நின்று நம்ம இந்திய அணியின் மானத்தை காப்பாத்திருக்காரு வைபவ். சோ இத ஒட்டுமொத்த இந்திய அணி யாருமே வைபவ் இப்படி கூட அவன் விளையாடுவான் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அதாவது நேத்து இந்திய அணியும் அதே போல இங்கிலாந்து அணி, அதாவது நம்ம இந்திய அணியின் அண்டர் 19 அதே போல இங்கிலாந்து அணியின் ஏ பிரிவு கொஞ்சம் சீனியர் பிளேயர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து தேர்ட் T20 மேட்சை இங்கிலாந்து அணியின் லீட்ஸ் மைதானத்துல விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்க இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணது இங்கிலாந்து அணி தான். இங்கிலாந்து அணி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மேட்ச்லயுமே வைபவ் அபாரமா விளையாடுறாரு, செம்மையா விளையாடுறாரு. வைபவ் இங்கிலாந்துக்கு போனதுல இருந்து வைபவ் அவருடைய பேட்டிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. அவருக்கு பயங்கரமா இமேஜ் பேர் எல்லாமே கூடிக்கிட்டு இருக்கு. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் இங்கிலாந்து அணியின் அவங்களுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்கு. ஸோ இதனால ஏதாச்சும் ஒரு சில மேட்சுகள்லையாவது வைபவ் அவரை டக் அவுட் பண்ணணும், மோசமா பேட்டிங் பண்ண வைக்கணும் அப்படின்னு இங்கிலாந்து ஒவ்வொரு மேட்ச்லயுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொரு மேட்ச்லயுமே வைபவ் அவர் சிறப்பா அவருடைய பேட்டிங்கை வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு. இப்படி இருக்க நேத்து நடந்த T20 ஆட்டத்திலேயாவது வைபவை எப்படியாவது கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படின்னு விளையாட ஆரம்பிச்ச இங்கிலாந்து அணி ஃபர்ஸ்ட் அவங்க டாஸ் ஜெயிச்சு அவங்களே முதல்ல பேட்டிங் பண்ணாங்க. இப்படி இருக்க நம்ம இந்திய அணியில கூட வைபவ் அவருக்கு எதிராக சில பிளேயர்கள் இந்த மேட்ச்ல விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இங்கிலாந்து அணிக்கு வாரி வழங்கியிருக்காங்க ரன்னை நம்ம இந்திய ஜூனியர் போலர்கள். சோ வைபவ் அவர் தான் கேப்டனாக செயல்பட்டாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஆயுஷ் மாத்ரே அவர் கொஞ்சம் இன்ஜூர்ல இருக்காரு, அவர் இப்போதைக்கு விளையாட முடியல. இதனால கேப்டனாகவும் செயல்பட்ட வைபவ் அவரால் இந்திய அணியின் பந்து வீச்சு யாருமே பாத்தீங்கன்னா வைபவ் அவருடைய சொல் பேச்சை கேட்கல. நிறைய பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராலேயே கிட்டத்தட்ட 50 ரன்னுக்கு மேல கொடுத்திருக்காங்க. முக்கியமா T20 மேட்ச்ல, ODI மேட்ச்ல கொடுத்தா கூட பரவாயில்ல, 50 ரன்னே அதிகம் தான். ஆனா T20 மேட்ச்ல எக்ஸ்ட்ராலேயே 50 ரன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்திய அணியின் போலிங் ரொம்பவே மோசமாக இருந்திருக்கு. குறிப்பா வைபவ் அவருக்கு நாளுக்கு நாள் ஒரு பேர் பாத்தீங்கன்னா உயர்ந்துகிட்டே போகுது. வைபவ் அவரை பத்தி தான் பேச்சு ஒவ்வொரு நாளும் இந்தியன் டீம்ல இருந்து இப்படி விளையாண்டாரு அப்படி விளையாண்டாரு அப்படின்னு நியூஸ் வருது. சோ வைபவ் அவரை கட்டம் கட்டி ஓரம் காட்டணும் அப்படின்னு நம்ம இந்திய அணியில சில பிளேயர்கள் செயல்பட்ட மாதிரி தெரியுது. அந்த மாதிரி தான் இந்திய அணியின் போலிங்கும் மொத்தமே பாத்தீங்கன்னா 3 விக்கெட்டுகள் தான் எடுத்தாங்க 20 ஓவருக்கு. இதுல ஜாஷ் பட்லர் மீண்டும் இந்த மேட்ச்லயுமே செஞ்சுரி அடிச்சாரு. மொயின் அலி அவர் பாத்தீங்கன்னா 19 பந்துக்கு 75 ரன்கள். அப்படின்னா எந்த அளவுக்கு இந்திய அணியின் போலிங் மோசமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இது சிறந்த உதாரணம். சோ ஓவராலா 20 ஓவர் வீசின நம்ம இந்திய அணி இங்கிலாந்து அணிக்கு 237 ரன்களை வாரி வழங்கியிருந்தாங்க. சோ இது கண்டிப்பா பாத்தீங்கன்னா சேசிங் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட் கிடையாது. அவ்வளவு ஈஸியா சேசிங் பண்ணி ஜெயிக்கவும் முடியாது. கண்டிப்பா இந்த மேட்ச்ல இந்தியா தோத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான டார்கெட் தான் இங்கிலாந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஓபனரா வந்த வைபவ் அவருக்கு போலிங்ல தான் இந்திய அணி பக்கம் இருந்து நல்ல ஒரு கம்பெனி கொடுக்கல அப்படின்னு பார்த்தா பேட்டிங்லயும் பாத்தீங்கன்னா யாருமே சரியான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கல. வைபவ் அவர் மட்டும்தான் தனிச்சு நின்று விளையாண்டாரு. ஆனா எதிர்முனையில விளையாண்ட இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே போட்டுன்னு விக்கெட்டை இழந்துட்டாங்க. குறிப்பா பவர் பிளே முடியறதுக்குள்ளேயே 3 விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாருமே சிங்கிள் டிஜிட். வைபவ் அவர் மட்டும்தான் பவர் பிளே முடியறப்ப 10 பந்துகள் விளையாண்டு 25 ரன்கள் எடுத்திருந்தாரு. சோ இவ்வளவு பெரிய டார்கெட் ரன்னை சேசிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நல்ல அடித்தளம் போட்டே ஆகணும். அது கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்தியன் டீம்ல சுத்தமா இல்ல. வர பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே அவுட் ஆகிட்டும் இருக்காங்க. வைபவ் அவர் ஒருத்தர் தான் நிக்கிறாரு. சோ இந்த மேட்சை ஓவராலா பாக்குறப்ப வைபவ் அவரை தவிர வேற யாருமே சரியா பந்து போடல, பேட்டிங் பண்ணல அப்படிங்கிறது இந்த மேட்சை பாக்குறப்பவே பாத்தீங்கன்னா தெளிவாக தெரியுது. ஆனாலுமே வைபவ் பாத்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை கொடுத்தாரு. ஸ்ட்ரைக்கர் ஆஃப் டர்ன் பேட்ஸ்மேன்களுக்கு கொடுக்காம வைபவ் அவரே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே விளையாண்டாரு. இதன் காரணமா சர்னு இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்தின வைபவ் 50 பாலுக்கு, அதாவது கரெக்டா 50 பாலுக்கு 6 அடிச்சு வைபவ் அவருடைய செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அடுத்த ஒரு 15 பந்துகளையே 150 ஒரே ஆளா நின்று பாத்தீங்கன்னா வைபவ் விளையாடுறாரு. வைபவ் அடிக்கிற அந்த ஸ்கோர் மணால மட்டும்தான் இந்திய அணியின் ஸ்கோர் ஏறிக்கிட்டே போகுது. மற்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா டாட் பால் விளையாடுறாங்க, சிங்கிள் எடுக்கிறாங்க. பிரஷர் தான் பாத்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஏறிக்கிட்டே போச்சு. ஆனாலுமே ஒத்த ஆளா நின்று
மேட்சை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வைபவ் அவர் ரொட்டேட் பண்ணி கொண்டு போனாரு. கடைசி ஓவருக்கு கூட பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியா வெற்றியின் விளிம்பு வரைக்கும் போனாங்க. கடைசி ஓவர் வரைக்கும் மேட்சை இழுத்து கொண்டு போனாரு. கடைசி ஓவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய அணி விக்கெட்டுகள் ஒரு 8 விக்கெட் விழுந்துருச்சு. ஆனாலுமே வைபவ் அவர் மட்டுமே நின்று களத்துல நம்பிக்கை கொடுத்து இங்கிலாந்து அணிக்கு பயத்தையும் கொடுத்து இந்தியா ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற நம்பிக்கையை கடைசி ஓவர் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா அந்த வெற்றியின் நம்பிக்கையை மேட்ச்ல வைபவ் அவர் நிறுத்தி வச்சிருந்தாரு. 238 ரன்கள் எடுத்தா பார்த்தீங்கன்னா ஜெயிச்சலாம் இந்திய அணி. ஆனாலுமே கடைசி ஓவருக்கு இந்திய அணியின் வெற்றியின் டார்கெட் கரெக்டா ஒரு 29 ரன் தான் இருந்துச்சு. ஆனாலுமே வைபவ் பார்த்தீங்கன்னா யார்கர் போட்டதால அவரால் கரெக்டா அந்த கடைசி ஓவர்ல சிக்ஸரை கனெக்ட் பண்ண முடியல. ஆனாலுமே இந்திய அணி கடைசியா வெறும் ஒரு 9 ரன்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. வைபவ் கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாம நின்று 188 ரன்களை எடுத்து, அதாவது டபுள் 100 வரைக்குமே வந்துட்டாரு. எடுக்க வேண்டிய டார்கெட் 238, ஆனா 188 ரன்கள் வைபவ் அவர் மட்டுமே எடுத்து மேட்சை கடைசி வரைக்கும் நகர்த்தி கொண்டு போயிருக்காரு. சோ இந்த ஸ்கோர் போர்ட் பாக்குறப்ப வைபவ் அவர் மட்டுமே 188 எடுத்திருக்காரு. மத்த எல்லா பிளேயர்களுமே சேர்ந்து ஒரு 30 ரன்கள் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. வைபவ் அவரை கட்டம் கட்டிய இந்த மேட்ச்ல ஒட்டுமொத்த இந்திய பிளேயர்கள் எல்லாருமே ஏதோ செஞ்சு வைபவ் அவருடைய பெயர் உயரக்கூடாது, அவர் வளர்ந்துடக்கூடாது கிரிக்கெட்ல அப்படின்னு வைபவ் அவருக்காகவே எதிராக நம்ம இந்தியன் டீம்ல சில பிளேயர்கள் செயல்பட்ட மாதிரி தான் தெரியுது. முக்கியமா ஆயுஷ் மாத்ரே அவர் கூட இல்ல. ஆயுஷ் மாத்ரே இருந்தா கூட கொஞ்சம் ஒரு நல்ல காம்பினேஷன் அவருக்கு கொடுத்திருப்பாரு. ஏன்னா ஆயுஷ் மாத்ரே அவரும் இந்தியன் டீம்ல வளர்ந்து வர பிளேயர். சோ ஓவராலா இந்தியன் டீம் இந்த மேட்ச்ல கடைசி ஓவர்ல கூட பாத்தீங்கன்னா வைபவ் ஒரு 3 சிக்ஸர்களை அடிச்சு மேட்சை டைட்டா கடைசி பந்து வரைக்கும் நகர்த்தி கொண்டு போனாரு. யார்கர் போட்டதால அவரால் இந்த மேட்ச்ல இந்திய அணியை வெற்றி பெற வைக்க முடியல. ஆனாலுமே இந்த மேட்ச்ல வைபவ் கடைசி வரைக்கும் அவர் மேட்சை லீட் பண்ணி கொண்டு போனது எல்லாருடைய கவனத்தையுமே மிகப்பெரிய அளவுல ஈர்த்திருக்கு. முக்கியமா 14 வயது சிறுவன் இப்படி உலகத்திலே எந்த ஒரு பிளேயருமே நடந்துகிட்டது இல்ல. 14 வயது சிறுவன் இந்தியன் டீமின் கேப்டனாக செயல்பட்டு அதே போல மற்ற போலிங்லையும் எல்லாருமே சொதப்பி இந்திய அணியை கழட்டி விட்டிருந்தாலும் முக்கியமா வைபவ் அவருக்கு இந்த மேட்ச்ல துரோகம் அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வைபவ் அவருக்கு துரோகம் அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் போலிங்கிலும் யாரும் கான்ட்ரிபியூட் பண்ணல, பேட்டிங்கிலும் யாரும் கான்ட்ரிபியூட் பண்ணல. ஆனாலுமே வைபவ் ஒரே ஒரு ஒத்த ஆளா நின்று இந்த மேட்ச்ல இந்திய அணியின் வெற்றியை கடைசி ஓவர் கடைசி 10 வரைக்கும் வெற்றியின் விளிம்பு வரைக்கும் கொண்டு போயிருக்காரு அப்படின்னா உண்மையாகவே இது உலக அளவுல பாராட்டக்கூடிய விஷயம்தான். இங்கிலாந்து அணி இந்த மேட்ச்ல அவங்க ஜெயிச்சிருக்கலாம். ஆனாலுமே கடைசி ஓவர் வரைக்கும் ஒரு த்ரில்லரான திக் டென்ஷன் பிபி இங்கிலாந்து அணிக்கு ஏத்தி விட்டு கடைசி நேரத்துல துரோகத்தால தான் வைபவ் அவர் இந்த மேட்ச்ல ஜெயிக்க முடியாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். சோ ஓவராலா வைபவ் அப்படிங்கிற இந்த 14 வயது சிறுவன் இந்தியன் டீமின் வருங்கால எதிர்காலம் பொக்கிஷம், ஒரு சிறந்த பிளேயராக வளரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளேயர் வைபவ் அப்படின்னே சொல்லலாம். பேட்டிங் ஸ்கில் இருக்கு, கேப்டன்சி ஸ்கில் இருக்கு, ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா போலிங் கூட போட்டிருக்காரு, ஆனா விக்கெட் எடுத்தது இல்ல. பந்து வீசுற ஸ்கில் கூட பாத்தீங்கன்னா வைபவ் அவர்கிட்ட இருக்கு. அதனால இந்திய அணியின் வருங்கால ஒரு பொக்கிஷம் பிளேயர் அப்படின்னே சொல்லலாம் வைபவ். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வைபவ் இன்னும் அடுத்தடுத்து அவர் என்னென்ன சாதனைகளை பிரேக் பண்றாரு, என்னென்ன நிகழ்த்துல இருக்காரு அப்படின்னு. சோ இந்த மேட்ச்ல இந்தியா தோத்துக்கலாம். ஆனாலுமே வைபவ் அவருடைய அந்த திறமை எல்லாராலையுமே பேசப்படுற ஒரு விஷயமாக தான் மாறி இருந்தது.